அன்னை தமிழுக்கும் அவ்வுணர்வோடு கூடியிருப்போருக்கும் அன்பு வணக்கம். அருமை தாய்மகன் சீமானவர்கள் வழக்கமாக சொல்வதுண்டு, வாழ்க்கையில போராட்டம் இருக்கலாம், ஆனா வாழ்க்கையே போராட்டமாக இருக்கக்கூடியது இந்த தமிழினம் தான், தமிழத்துக்கு தான் அப்படின்னு. அப்படி கடந்த முறை மாவட்டம் தழுவிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை செய்யும் போது நான் சொன்னேன், மாமா நீங்க வந்தாதான் புயல் அடிச்ச மாதிரி இருக்கும், நீங்க பேசினாதான் அது நல்ல பதிவு பண்ண மாதிரி இருக்கும். இப்ப நீங்க போய் சென்ட்ரலா இருங்க, அப்புறம் நான் வந்து புயல் அடிக்க வைக்கிறேன்னு சொன்னாங்க. அப்படி இன்னைக்கு எங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்வதற்காக வள்ளுவர் கூட்டத்திலே வந்திருக்கிறோம். ஆட்சி நிர்வாகம் சிறப்பாக இருக்குது, எந்த கும்பனாலும் எங்களுடைய ஆட்சிய குறை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க. முதல் இது முடியாட்சி அல்ல அப்படிங்கறத நாம நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். இது மக்கள் ஆட்சி. முடியாட்சியில கூட மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நேர அரசவைக்குள்ள போய் நம்மளுடைய நீதியையும் நியாயத்தையும் பெற்றிருக்கலாம். இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு நிர்வாகத்துலதான் அந்த பொன்மொழியை எழுதி வச்சுக்கணும். பொன்சை கொல்லன் தன் சொல் கேட்ட யானோ அரசன் யானே கல்வன் அப்படின்னு அன்னைக்கு கண்ணகி அவர்கள் கேட்டதுக்கு அரசன் மாண்டது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்படி இன்னைக்கு ஒவ்வொரு அரசு அலுவலகங்களையும் இந்த பொன்மொழியை எழுதி வச்சிருக்கோம். 12 ஆலைகள் இந்த அரசுகள் நடக்குது. அதுல 7 ஆலைகள் திமுகவது, மீதி இருக்கக்கூடியது அண்ணா திமுகவினுடையது. இவர்கள் தான் மதுவை ஒழிப்பார்கள், இங்க இருக்கக்கூடிய போதைப் பொருட்களை இவர்கள் தான் குறைப்பார்கள். எப்போதும் ஏதாவது ஒரு குற்றம் வந்துச்சுன்னா செய்திகள்ல ஊடகங்கள் என்ன வருது, இன்னைக்கு 77 ரவுடியை நாங்க கைது செய்தோம், இன்னைக்கு இத்தனை லிட்டர் கள்ளச்சாராயத்தை அபகரிச்சோம், நாங்க வந்து அதை எடுத்துட்டோம், இல்ல இத்தனை போதைப் பொருட்களை வந்து நாங்க வந்து இது பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் செய்திகளை வந்து பரப்புறாங்க. Exposing a crime is considered as a crime. If exposing a crime is considered as committing a crime, then you are ruled by criminals அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. அதாவது இந்த குற்றங்களை அம்பலப்படுத்துவதும் உண்மைகளை உரைப்பதும் குற்றமாக கருதப்படுமே, ஆனால் நீங்கள் குற்றவாளிகளால் ஆட்சி செய்யப்படுகிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் என்று சொல்லியிருக்கார். இன்னைக்கு மேடை ஏறி அரசை விமர்சிச்சு பேசிட்டாலோ, ட்விட்டர் பக்கத்துல ஒரு ட்வீட் போட்டுட்டாலோ குண்டாஸ் என்கின்ற சட்டம் பாயுது. ரொம்ப எளிமையா இந்த மாதிரியான மிக தீவிரமான சட்டங்கள் எளிய மக்களின் மீது 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு விஷயத்துக்காக சட்டம் பாயுது. ஆனா தீவிரமான விஷயங்கள்லாம் இன்னைக்கு சமூகத்தில் நடக்குது. குறிப்பாக இந்த கஞ்சா புழக்கம், தாராளமான அதாவது புழக்கம், இந்த கஞ்சா புழக்கம் கல்லூரியில இருந்து பள்ளிக்கூடங்கள்ல இருந்து எல்லா இடங்களிலும் இந்த புழக்கங்கள் அதிகரித்து வருது. காரணம் இந்த அரசுடைய மெத்தன போக்கு, அதிகப்படியான கட்டுக்கடங்காத ஊழல் ஊழல் ஊழல், அததான் காரணம் காட்டணும். இன்னைக்கு அதானி கிட்ட போட்ட ஒப்பந்தத்தின் பேர்ல கிட்டத்தட்ட 1/2 நூற்றாண்டு காலத்துக்கு அவங்க ஒப்பந்தத்தை போட்டாச்சு. 3 ரூபாய்க்கு விற்கக்கூடிய இந்த மின்சாரத்தை இவர்கள் வந்து 7 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யறாங்க ஒரு யூனிட் மின்சாரத்தை. அப்போ அதுலயும் ஊழல் செய்திருக்கிறார்கள் என்பதை நாம நல்லா உணர்ந்துக்கும். இந்த கொள்முதல் செய்யாம நாம என்னைக்கு வந்து மின்சாரத்தை தன்னிறைவு பெறுவோமோ, நாம் தமிழர் கட்சியோட ஆட்சி வரைவை படிச்சீங்கன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும். முதல் நம்மளுடைய ஒளிமயமான ஒரு விடிவு வேணும் அப்படின்னா இன்னைக்கு மின்சாரம் அவசியமாக இருக்குது. அப்போ இந்த மின்சாரத்துல இந்த அரசு தன்னிறைவு பெற்றானா இல்ல, அதுலயும் கடன் சுமை, அதுலயும் ஊழல். அதனால அந்த மின் கட்டண சுமை என்பது மக்களாக நம்ம மீதுதான் திருப்பியும் வரும் அப்படிங்கறத நீங்க நன்கு உணர்ந்துக்கணும். நம்ம இன்னைக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டாங்க, 500 ரூபாய் கொடுத்துட்டாங்கிறதுக்காக வாக்க விக்கிறோம். நாம வாக்க மட்டும் விக்கல, நம்மளுடைய மானம், நம்மளுடைய மரியாதை, நம்மளுடைய நிலவளம், நம்மளுடைய நீர்வளம், நம்மளுடைய காட்டு வளம், நம்மளுடைய கழிவு வளம் சொல்லி அத்துணையும் இவர்களிடம் விக்கிறோம் அப்படிங்கறத நீங்க மனசுல ஏந்தி கொள்ளுங்கள். சரியானவர்களுக்கு உங்களுடைய வாக்குகளை செலுத்தணும் அப்படின்னாதான் உண்மையான மாற்றம் பிறக்கும். இத்துணை சம்பவங்களுக்கும் நாம் தமிழர் கட்சி கடுமையான கண்டனத்தை பதிவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். நான் தமிழர். பார்த்தாலும் நம்ம ஆசையா ஊட்டி வளர்த்த பிள்ளைகளை புதரிலையும் குழியிலையும் கிணத்துலையும் தேடி தேடி நாம சாகுறோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இதுக்கு சட்டம் இல்லையா? இதுக்கு பெரிய ஒரு வழியே இல்லையா அப்படின்னு தகைச்சு போயிட்டு இருந்தீங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. சிறுவர்களுக்கென, குழந்தைகளுக்கென ஜுவனல் ஜஸ்டிஸ் ஆக்ட், அதாவது சிறுவர் நீதி சட்டம், போக்சோ குழந்தைகள் பாலியல் வன்கொடுத்தல் சட்டம்னு 2 சிறப்பு சட்டங்கள் இருக்கு. இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன் தெரியுமா? நம்ம காவல்துறை தான் அதுக்கு என்னன்னா, இப்ப முன்னாடி பேசிட்டு போனாங்க இல்லையா, அதேதான் குழந்தைகள் விஷயத்திலேயும் இதேதான் பண்ணுவாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, குழந்தைகள் நல உறுப்பினராக பணியாற்றிய அனுபவத்திலிருந்து சொல்றேன். எங்க கிட்ட இது மாதிரி வழக்குகள் தான் வரும். அதுல
ஒரு குழந்தை ஒரு 11ஆம் வகுப்பு படிக்கும் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி ஒரு காதல் வயப்பட்டு விழுந்துட்டா. திருப்பி அவ அதோடைய தாக்கத்தை உணர்ந்து நாம படிப்புல கவனம் செலுத்துவோம்னு பாதையை மாற்றி படிப்புல கவனம் செலுத்துறா. அந்த பையன் என்ன பண்றான்னா ஆசிட் வீசிடுவேன் அப்படின்னு சொல்றது, போகும்போது கல்ல தூக்கி விசிறி அடிக்கிறது அம்மா அப்பா மேல, குழந்தை தனியா இருக்கும் போது கதவை இடித்து கொண்டு பலாத்காரம் செய்ய முனைவதுன்னு பயங்கர தொந்தரவு. அவர்கள் காவல்துறையை நாடுகிறார்கள். ஏற்கனவே அரசியல் பின்புலங்களை வைத்து காவல்துறை அதை மழுங்கடிக்கிறது. தலைமை ஆசிரியர் உதவியுடன் அவர்கள் எங்களை அணுகுகிறார்கள். அப்பொழுது நாங்கள் காவல்துறைக்கு ஆணையிடுகிறோம். இந்த பிள்ளைக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது, 12ஆம் வகுப்பு படிக்கிறார், உடனே நீங்கள் வழக்கு பதிவு செய்யுங்கள் என்று ஆணையிடுகிறோம். ஆணையை வாங்கி கொண்ட காவல்துறைக்கு ஏகப்பட்ட கோபம். ஒரு 2 வாரங்கள் கழித்து எங்களுக்கு வழக்கு பதிவு செய்தாயிற்று என்ற தகவல் வருகிறது. நான் பெண்ணின் தகப்பனருக்கு தொடர்பு கொண்டு வாங்க அடுத்த நடவடிக்கைக்கு நாம போவோம் அப்படின்னு பேசினா அவர் சொல்றாரு, ஐயா சாமி எங்களை விட்டுருங்க, எங்களை கூப்பிடாதீங்க அப்படின்னு. என்னன்னு கேட்டா, எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இவங்க மூலமா இப்படி ஒரு வழக்க பதிய வச்சிருப்ப, உன்னை என்ன பண்ற பாரு அப்படின்ட்டு குற்றவாளியை தேடுவதற்கு குற்றவாளியோட எல்லா தகவலும் அதுல இருக்கு. இவங்க போய் தேடுவதற்கு பதிலா அப்பாவை அதாவது சீருடையோட போய் ஊரெல்லாம் உலகெல்லாம் பரப்பி அவமானத்துல கூறி கொருக வச்சு, அதாவது மறைவா இருந்த செய்திய ஊருக்கே அழிப்பிச்சு. சட்டப்படி சீருடையுடன் காவல்துறை போகக்கூடாது, சம்பந்தப்பட்ட சிறுமியின் ஏரியாவுக்கு சீருடையில் போகக்கூடாது. சீருடையில் போனாதானே தெரியும் அவமானப்படுவாங்க அப்படின்ட்டு கூறி குறுக வச்சு எங்களுக்கு வழக்கு பதிச்சதே போதும், இப்ப அந்த தொந்தரவு எல்லாம் கொஞ்சம் இல்ல, நாங்க பாத்துக்கிறோம், விட்டுருங்கம்மான்னு கண்ணீரோட ஓடி போயிட்டாரு. அடுத்து பெண் குழந்தைகளுக்கு தான் இப்படி நடக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, ஒரு சிறுவனை ஆபாச படம் காட்டி போதை வஸ்துக்கு மயக்கி ஒரு பெரியவர் ஆபாசமாக பயன்படுத்திக் கொள்கிறார். அதை தன்னுடைய கைபேசியில் படம் பிடித்து வைத்துக் கொண்டு சிறுவன் திருந்தும் போது இதை காட்டி இதை நான் பரப்பி விடுவேன் என்கிறார். இதே மாதிரி குடும்பத்திற்கு வருகிறார்கள். காவல்துறைக்கு தொடர்பு கொண்டு ஏன் நீங்கள் வழக்கு பதிவு செய்யவில்லை அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு தெரியுமா மேடம், அது குழந்தைங்க எல்லாம் அப்படி ஒரு தைரியத்துல வந்துருவாங்க, அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மன உளைச்சல் எல்லாம் காணாம தற்கொலை பண்ணிப்பாங்க, அவங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாத மேடம் அப்படிங்கிறாங்க. அவங்க எல்லாம் தற்கொலைக்கு முயற்சி பண்ண மாட்டாங்க. இவங்க கேட்கிற கேள்விகள் அப்படி, உனக்கு அப்ப இனிச்சுதா, இப்ப கசக்குதா, உன் அம்மா சரியா வளர்த்தாதானே, உன் அப்பன் சரியா இருந்தாதானேன்ட்டு எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்தும் போது அந்த பெண்ணும் சிறுவனும் நம்மளா இருந்தாலும் நம்ம அம்மா அப்பா இவ்வளவு கேவலப்படுவாங்கன்னு தவறான முடிவுகளை எடுக்கிறாங்க. ஒரு கள்ளக்குறிச்சி விவகாரம் இன்று வரைக்கும் குற்றவாளி யாருன்னு கண்டே பிடிக்க முடியல, அந்த அளவுக்கு இருக்குது. இந்த குற்றத்திற்கு துணை போகின்ற அத்தனை பேருக்கும் ஒன்று சொல்றேன், உங்களுக்கும் குழந்தைகள் உண்டு, பேர பிள்ளைகள் உண்டு, அவர்களும் பள்ளி செல்வார்கள், பள்ளியில் மொட்டை மாடி உண்டு, ஜாக்கிரதை. ஆகா, நாங்கள் 7 அடுக்கு பாதுகாப்பில் இருக்கிறோம், எங்களுக்கெல்லாம் அப்படி நேராது என்று நினைக்க வேண்டாம். ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா என்ன ஒரு தன்னுடைய தளபதியின் மனைவி மேல் ஆசைப்பட்டு அவனை கொண்டு அபகரித்துக் கொண்டார். இறைவனுக்கு கோபம் வந்து விட்டது. நீ ஒரு மகத்தான பணியில் இருக்கும் போது ஒரு உயிரை கொண்டு இப்படி அபகரித்துக் கொண்டாயே, நீ மறைவில் செய்வதை நான் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவேன், உன்னுடைய தலைமுறையில் உன் பெண் இதே போல் வதனப்படுவாள் என்று சாபமிட்டு செல்கிறார். நடந்ததா? ஆம். அவனுடைய மகள் வயது பருவமடைந்த போது தன்னுடைய மாற்று மனைவியின் மகனாலேயே நாசமாக்கப்பட்டால் உலகமே பார்த்தது. அவமானத்தில் ரத்த கண்ணீரில் பொழியினான். எந்த 7 அடுக்கு பாதுகாப்பும் விதியின் முன் நிற்காது. அதே மாதிரி படிங்கரமாக மீடியாவில் சவால். அந்த காமாட்சி, அதுக்கு பிறகு வரக்கூடிய இதெல்லாம் என்னால சொல்ல முடியாது, வேணா கோமாட்சி மாவடுன்னு கூட வச்சுக்கலாம். பக்கத்துல இருக்க அதாவது ஆட்சி குறை சொல்லுகிறார்கள், தவறு சுட்டி காட்டுகிறார்கள். கோபத்தில் சொல்லுகிறார், வீட்டுக்கு போனோம் பார்த்துக்கோங்க, லாரி எல்லாம் போகும், என்ன சொல்ல வருகிறார், லாரியில அடிச்சு தூக்கிடுவோம், அவங்க அரசோட பெருமையை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் இந்த அரசியல் பழிவாங்கல் கொலைகள் எல்லாம் பண்ணிக்கொண்டு நீங்கள் 1000 வருடம் வாழ்ந்து விட போகிறீர்களா, இல்லை சாகாவரம் பெற்றுக் கொண்டு வந்திருக்கிறீர்களா, இல்லை நீங்கள் உயிர் பலி வாங்குகிறீர்களே அவர்களுடைய ஆயுசு நாட்கள் உங்கள் ஆயுசுகளோடு ஒட்டி கொள்ள போகிறதா? ஒரு நெஞ்சு வலி
எனக்கு நெஞ்சு வலின்னு சொல்றதுக்குள்ள போயிருமேயா. கொஞ்சம் ஒரு வீடியோவாவது பாருங்க. ஜிம்ல உடற்பயிற்சி செய்து கொண்டே இருக்கும் போது மரணித்து விடுகிறார்கள். பாட்டு பாடிக்கொண்டு டான்ஸ் ஆடிக்கொண்டே இருக்கிறார்கள், மரணித்து விடுகிறார்கள். பிள்ளையோடு சமைத்துக் கொண்டிருக்கிறார்கள், மரணித்து விடுகிறார்கள். ஒரு நெஞ்சு வலி தான் உணர்வதற்குள்ளேயே மரணித்து விடுகிறார்களே. இதையெல்லாம் கொஞ்சம் பார்த்தீர்களானால் இறைவனும் இருக்கிறாரா, இல்லை மிகப்பெரிய சக்தி இருக்கிறதா, வீணை வலியதா என்பது உங்களுக்கு புரியும். இறுதியாக ஒன்று சொல்லி அமர்கிறேன். நீங்கள் விதைத்ததை நீங்களே அறுப்பீர்கள். அது ஒரு நாள் நடக்கும். எங்களுடைய அண்ணனின் ஆட்சி காலத்திலே நீங்கள் விதைத்த வினையெல்லாம் உங்களை கருவறுக்கும் என்று சொல்லி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.